அனைவருக்கும் வினோத் தலைமையின் பணிவான வணக்கங்கள். நிறைய நண்பர்கள்கிட்ட நான் வந்து கயிறு முறுக்கிறதுக்கான வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னுடைய மகனை வச்சுட்டு நான் ட்ரில்லிங் மிஷினில் கயிறு முறுக்கிற வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அது எப்படி அப்படின்றத ஒருத்தர் என்னை கேட்டிருந்தாப்புல, ஐயா எனக்கு வந்து கயிறு முறுக்கிற பதிவு ஒன்று கொடுங்க அப்படின்ட்டு. நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, சிறு துரும்பும் பல் குத்த உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. நம்மளுடைய மூளையை பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் பல உயர்ந்த இடத்துக்கு போகலாம். கொஞ்சம் கஷ்டப்படணும், சிரமப்படணும். அதாவது கஷ்டமே இல்லாமல் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைவு பெறலாம். அந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு சும்மா ஒருத்தவங்க ஏமாற்றி சாப்பிட்றது அதெல்லாம் இறை கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு பக்தி கிடையாது. நம்ம இறை சார்ந்த ஒரு எண்ணங்கள் வந்தாலும் உழைத்து சாப்பிடக்கூடிய ஒரு எண்ணங்களை நம்ம மனசில் வச்சுக்கணும். தயவு செய்து அதை வச்சுக்கோங்க. இது கயிறு முறுக்கக்கூடிய ஒரு மிஷின். இது ஒரு 7000லேருந்து 9000 வரைக்கும் இந்த மிஷினை விற்பனைக்கு உண்டு. ஆனால் இங்கே இல்லை, மதுரை சைட்லாம் விற்பனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வீடு கட்டக்கூடிய கயிறு பயன்படுத்துவாங்க இல்லையா, அந்த கயிறு தான் இந்த மிஷின். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பெரிய பெரிய கயிறுகளை இதில் முறுக்கலாம். ஆனால் நம்ம வந்து வீச்சு வேலைக்கு கயிறு இந்த மிஷினில் முறுக்கிக்கலாம். ஆனால் உள்கயிறு போடுறது வந்து இதில் முறுக்கிறது கொஞ்சம் சிரமமான, ரொம்ப தூரமாக இருக்கும்போது இது ரொம்ப நேரம் சுற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம கரண்ட் ட்ரில்லிங் மிஷின் பயன்படுத்துகிறோம், இல்லை வேறு ஏதாவது மிஷின் பயன்படுத்துகிறோம், அதுக்கு கரண்ட் தேவை. அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப தூரமான ஒரு இடம் நமக்கு தேவைப்படும். வசதி வாய்ப்பு இல்லை, நமக்குலாம் நிலம் இல்லை அப்படின்னும் போது நம்ம அவ்வளோ தூரமான இடத்துக்கு நம்ம எங்கே போக முடியாது இல்லையா. அது வந்து நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ இடம் தூரமாக இருந்ததுன்னா நம்ம மிஷின் வச்சு முறுக்கலாம். அதுவுமே அவ்வளோவா ஃபினிஷிங் வராது, அவ்வளோவா நிறைய பண்ணாது. அது எனக்கு நிறையா இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் ஒரு இடத்துல போய் சந்தித்தேன். ஒரு வயதான ஒரு முதியவரை. பழைய கால முறையில் எப்படி கயிறு முறுக்கணும், அதாவது காந்தி தாத்தா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், அதாவது ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் சொல்லக்கூடிய நம்மளுடைய காந்தி, மகாத்மா காந்தி வந்து இது மாதிரி ஒரு ராட்டனையை வச்சு சுற்றி இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி பெருசாக ஒரு செட்டப் பண்ணி வெறும் கையாலேயே, கரண்ட் இல்லாமல் வெறும் கையாலேயே, மின்சாரம் இல்லாமல் கையாலேயே சுற்றின ஒரு இடத்த நான் பார்த்தேன். அங்கேருந்து நம்மளுடைய ஒரு புகைப்படம் எடுத்துகிட்டு வந்து அதை நான் என்ன பண்ணேன், வீட்டில் செய்து பார்ப்போம்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தால் ஒரு அந்த இரும்பு கடையில் போடுவோம் இல்லையா, அந்த பொருட்களை வச்சே தயார் பண்ணதான் இந்த மிஷின் சொல்கிறதோட இது ஒரு கைவினை பொருள்னு சொல்லலாம். ஒரு 30 ரூபாய்க்கு இந்த வீல் நான் வாங்கினேன் ஒரு ஐயா கிட்ட இருந்து. நான் சிறு வயதில் எக்ஸசைஸ் பண்ணேன், ஜிம் அடித்தேன். அந்த பைப்லாம் வீட்டில் கறந்தது, அதெல்லாம் வெங்காயத்துக்கு போடாமல், கடைக்கு போடாமல் அதை வச்சுட்டு இந்த 2 பேரிங் ஒரு நண்பர் எனக்கு கொடுத்தாப்புல. ஸோ அதில் செட் பண்ணேன். இது எங்கள் வீட்டு படிக்கட்டில் இருந்த கம்பி, தேவையற்ற கம்பி, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கினேன். இது எங்களுடைய பழைய வீட்டுடைய கதவு கம்பி, அந்த கம்பியை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த செட்டப்பை நானே உருவாக்கினேன். இதில் கொஞ்சம் வேலைப்பாடுகள் தயார் பண்ணேன். இப்போ இது பார்த்திங்கன்னா மின்சாரமே இல்லை. மின்சாரம் இல்லாமல் நம்ம அழகாக கையாலேயே இதை மாதிரி சுற்றினோம்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த புள்ளி, அதாவது புள்ளின்னு சொல்லக்கூடியது சுற்ற ஆரம்பிக்கும், கயிறு வந்து முறுக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஒரு மெத்தடாலஜி, இது ஒரு நம்ம உருவாக்குனது. இதில் தான் நம்ம கயிறு முறுக்கி கொடுக்குறோம். அதாவது ஒரு கயிறு வந்து நம்ம கட்டாக வாங்கிட்டு வரோம், ஒரு 3 கிலோ 4 கிலோ கயிறு இது மாதிரி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கயிறு எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும் கயிறு, எப்படி இருக்குது பாருங்கள். கயிறு வந்து இதை மாதிரி நீங்கள் வீச்சு வலையில் போட்டிங்கன்னா ஒரு கயிறோட ஒரு கயிறு முறுக்கிக்கும், வலை வந்து விரிவாக விழாது. நான் முறுக்கின கயிறு உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த கயிறு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், கயிறு பாருங்கள் எப்படி முறுக்கியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கயிறு எவ்வளோ மணியாக இருக்குது பாருங்கள் கயிறு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஃபினிஷிங் வரன்றதுக்காகவே நான் வந்துட்டு இவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுத்து இதை பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் போக போக பழகிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் பண்ணி இப்படி இருக்கிறத நம்ம இந்த மாதிரியான ஒரு செயல்முறைக்கு மாற்றணும். இதை மாற்றி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வீச்சு வலைக்கு உள்கயிறு கட்டுறோம். இப்படி கட்டினா தான் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கயிறு இன்னொரு கயிறோடைய இணையாது, முறுக்கிக்கிட்டு வலை வந்துட்டு விழாது, அழகாக விழும், வட்டமாகவே விழும் எப்பயுமே. இதுதான் முறுக்கு கயிறு. இதை மாதிரி நம்ம நிறைய விதமாக பண்ணலாம். அதாவது மாட்டுக்கு நம்ம கயிறு முறுக்கிறது கூட புடவை வைத்து, அதாவது வேஸ்டான புடவை இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு நம்ம மேக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள், இதை மாதிரி தொழில்கள் வந்து நம்ம செய்யலாம். இது வந்து நிறைய நார்த் பீப்புள் வந்து வண்டிலேயே கட்டிட்டு வந்து வண்டியிலே என்ன பண்ணுறாங்க, உங்கள் வீட்டில் பழைய புடவை இருந்தால் அந்த புடவையை காட்டுங்க, அதில் வந்து நான் உங்களுக்கு கயிறு முறுக்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபாய்க்கு முறுக்கி தராங்க. ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் போய் திருடு இல்லாமல் நம்ம செஞ்சு கண்டிப்பாக வாழ்வாதாரத்தை போக்கிக்கலாம். எல்லா மாணவர்களுமே வந்துட்டு இன்ஜினியர், டாக்டர் இந்த மாதிரியே படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான தொழில்கள்லாம் யார் செய்கிறது, இதெல்லாம் யார் கொண்டு வர்றது, இதெல்லாம் ஒரு அத்தியாவசிய தேவைகளில் வரக்கூடிய ஒரு பொருள். இதெல்லாம் எப்படி நம்ம
நம்ம மேக் பண்ணுறதுன்றது தெரியாமல் போயிடுச்சு. அரசாங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி கலைகள்லாம் அழிந்து வரக்கூடிய கலைகள், அதாவது ட்ரெடிஷ்னல் ஆர்ட்டெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக ஊக்கப்படுத்தி நல்ல படித்த இளைஞர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. முயற்சி பண்ணுறேன். அதுக்கான ஒரு ஆசிரியராக இருந்து என்ன பண்ணணுன்ற முயற்சியுமே நான் மேற்கொண்டு வரேன். அதுக்கு நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு உறுதுணையாக இருக்காங்க. நிறைய மீனவர் நண்பர்கள் வந்து எனக்கு தொடர்பு கொண்டு நிறைய பேசுகிறாங்க. இது எல்லாமே வந்து நான் ஒவ்வொரு இடத்துல தேட வேண்டிய சூழல் இருந்தது. இன்றைக்கி நான் எல்லாத்தையும் ஒன்று திரட்டுறேன். இப்போ எனக்கு வந்து ஒரு சொந்தக்கார வீட்டில் போயிட்டு கயிறு முறுக்குனேன். அங்கே தவறாக நம்மளை வந்து சித்தரிக்கிற ஒரு சூழல் வரும்போது நம்ம அங்கேருந்து வந்துட்டோம். இப்போ இது வந்து என்னுடைய அக்கா வீட்டுக்கு வந்து நான் அதை செஞ்சிட்ருக்கேன். நாளைக்கு இந்த இடமும் நமக்கு நிலையாக இருக்குமான்றது நமக்கு தெரியாது. பட் இருக்கும் வரைக்கும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நமக்கு ஒரு இடம் ரெடி பண்ணுற வரைக்கும் நம்ம இதை செய்து அடுத்து நம்ம நகர்தலுக்கான இதில் இருக்கணும். ஏன்னா படிப்படியாக வளர்றதான் நம்ம பார்க்குறோமே தவிர எடுத்த உடனே நம்ம இவ்வளோ பணம் இவ்வளோ தூரம் சம்பாதிக்கணும், இவ்வளோ இடத்துக்கு எனக்கு வேணும், எனக்கு காசு இல்லை அப்படின்ற எண்ணங்கள்லாம் இளைஞர்கள் வந்து தவிர்த்துட்டு சிறுவாக அப்படியே சிறு தொழிலாக நம்ம ஊக்கப்படுத்திக்கிட்டே நம்ம அடுத்த நிலைப்பாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஊண்டுதலாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே புரியும். இதெல்லாம் பார்த்தா என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குன்னா, பட் இது வந்து நான் என்னுடைய வேர்வையை சிந்தி இதை நான் உருவாக்குனது. என் கூட ஒருத்தர் யூடியூப்லேருந்து அஜித்னு ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவர் தான் எனக்கு அந்த வெல்டிங்க்கான சப்போர்ட் பண்ணாப்புல. அதை நம்ம பண்ணி இப்போ பூமியிலே புதைச்சிட்டோம். இதை நம்ம புதைச்சதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, கொஞ்சம் ஷேக் ஆகிற கண்டிஷன்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம இன்னும் செட் பண்ணணும் அதிகமாக. பட் இப்போதைக்கு நமக்கு தேவையான நம்ம ஏன்னா அதிகப்படியாக வலை வந்து விற்பனை அதிகமாக ஆகலை, திட்டமாக ஆகுதுன்றதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி கயிறு வருங்காலத்தில் நம்ம அதிகப்படியாக ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், அதிகப்படியான விற்பனைகள் போகுது அப்படிங்கும்பொழுது நம்ம அதிகமாக நம்ம இதை இன்னும் அதை அழகாக செட் பண்ணுறதுக்கோ இல்லை அதுக்கு செலவு அதிகமாக பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். ஸோ இதுதான் நீங்கள் உங்களுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. ஒரு வீச்சு வேலைக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் அடைஞ்சிருக்கு. இன்றைக்கி ஈயத்துக்குமே ஈயம் வந்துட்டு நம்ம இன்றைக்கி கிடைக்கல, ஈயத்துக்குமே நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன்றா செலக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு பொருளை உருவாக்கி அந்த பொருள் மூலமாக ஒருத்தவங்களுடைய வாழ்வாதாரங்கள் நிறைவு பெறுது அப்படின்னும் பொழுது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதான். எதுவுமே எளிதாக கிடைக்காது. வாழ்க்கையில் சிரமப்படணும், கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டோம்னா நம்ம இஷ்டம் போல் வாழலாம். அது நல்ல வழியில் வாழணும். அதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா தாய் தந்தையுடைய சொத்தை வச்சுட்டு அதை மட்டுமே வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் நிறைவு பெறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளா உருவாக்கி அதை விற்பனை பண்ணி அதில் வர வருமானத்தை வச்சோம் அப்படின்னாக்கா வரும் தலைமுறைகளுக்கு இது மாதிரி நல்ல ஒழுக்கமான நெறிகளை கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். உங்கள் பசங்களுக்கும் சொல்லுங்கள், இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான்ப்பா ஒரு பொருள் உருவாகுதுன்றதை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். என்ன சார்ந்து வரக்கூடிய மக்களுக்கு என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, நம்மளால் எல்லாமே முடியும், அதை மட்டும் மனசில் வச்சுங்க. காசு பணம் வந்து பெருசு நினச்சி நல்ல மனசெல்லாம் வந்துட்டு இழக்காதீங்க. முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு தொழில் சின்ன தொழிலாக இருந்தாலும் அதை உள்ளார்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். வாழ்க யோகம், யோகம் வெல்லட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.